இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்க வேண்டும். நாட்டை பிரிச்சால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் சித்தாந்தத்தை கலைக்க முடியுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. சீமானவர்கள் நாளைக்கு ஒரு அரசாங்க பொறுப்புல பொறுப்புன்னா வருவார் வராதுங்கிறது தேவையில்லை. அவரே உட்கார வச்சாதான் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும். தொழிற்களம் சேனல் சார்பாக வணக்கம். நல்லா இருக்கேங்க. உங்களை பத்தி சின்ன இன்ட்ரோ. தம்பி, என்னோட பேரு பாலசுப்ரமணியம். திருப்பூர் மாவட்டம் பல்லட ஊராட்சி ஒன்றியத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். திமுகவுல ஒன்றிய இளைஞரணியுடைய அமைப்பாளராக பணியாற்றிருக்கேன். ஆளுங்கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்க. இது உங்களுக்கு கட்சி பொறுப்பு உயர்வா நினைக்கிறீங்களா, மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பு உயர்வா நினைக்கிறீங்க? சரியான கேள்வி தம்பி. பெரிய பொறுப்புகளோட வாய்ப்புகள் கிடைப்பதுனால அந்த பொறுப்பு ஈஸியா போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுத்தது. 22 வயசுல ஒன்றிய இளைஞர்களுடைய அமைப்பாளராக இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக இளைஞரணி செயலாளருக்கும் நேர்காணல் மூலமா கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் 24 வயசுல ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது. அந்த தேர்தல் தள்ளி போனதுக்கு அப்புறம் 2019ஆம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஆட்சியில அதிமுக ஆட்சி இருக்கும்போது நடைபெற்ற தேர்தலில் முதலாக 2வது முறையாக போட்டியிட வாய்ப்பு கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு 1100 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஒரு இயக்கம் வலுவா தாழ்வுடைய ஒரு பகுதியில எனக்கு பொதுமக்களும் கட்சி ஓட்டுநர்களும் அன்றைக்கு இருந்த நிர்வாகமும் வாய்ப்பு அளித்த அடிப்படையில் ஒரு 1100 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று 20 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி இருக்கிறேன். கட்சி பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு முக்கியமான கட்சியினுடைய அடிப்படையில மக்கள் எனக்கு ஆட்சி பொறுப்பு மேல மக்கள் வைத்த நம்பிக்கையின் முறையில வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒன்றிய குழு உறுப்பினர் வைஸ் சேர்மன்கிற பொறுப்பு கட்சி நிர்வாகத்தின் மூலம் வந்ததுதான். அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சொன்ன போல இரு கண்கள், கட்சியும் ஆட்சியும் இரு கண்கள் என்பார்கள். அதைத்தான் தளபதியோட வழியில நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்க. இப்போ பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்கள், தலைவர் கலைஞர், தளபதி அவர்களை அவர்களுடைய சிந்தனைகளை ஒப்பிடும்போது இந்த 2 ஆண்டு காலம் இன்னும் அவர்கள் செய்ய வேண்டிய சாதனைகள் தலைவருடைய மனதில் இன்னும் ஆயிரக்கணக்கான சாதனைகள் இருந்தாலும் கடந்த 10 வருட காலமாக நிர்வாக சீர்கேடு செய்து வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சீர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு பழைய வீட்டுக்குள்ள போகணும்னா வீட்டுல முதல்ல ஒற்றை அடிக்கணும், வீட்டுல சுத்தம் பண்ணணுங்கிறத தலைவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதுலயே எனக்கு சிறப்பா பிடிச்ச திட்டம் என்னன்னு சொன்னா, தாலிக்கு தங்க திட்டம் கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப விஷயம் என்னன்னா, நடுத்தர ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு அந்த தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டத்தை முதல் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. அதையே மேம்படுத்தி தாலிக்கு தங்க திட்டம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்க திட்டம் 1 கிராம் தங்கம் கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சுட்டா கடந்த காலங்களில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த திட்டம் தடைபடவில்லை. அந்த திட்டத்தை எல்லா மக்களுக்கும் பயனடைய மாதிரில விடவுக்கு சில தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த திட்டத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கும். ஒரு புரட்சியை இருக்குது. பெண்கள் வீடு அடுத்தோடும் பெண்களுக்கு அடுத்து கூட்டுற பெண்கள் ஒரு வட்டத்துக்கு ஒரு கிராமங்களுக்கு வெளியே வராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம சமூகத்தில் இருந்தது. அதை 1970களில் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் மாற்றி அமைத்தார். சொத்து சம உரிமை. அதனுடைய வகையில பெண்களுக்கு இன்னைக்கு கல்வி ஊக்கம் கொடுக்கிற நடிகை எல்லா குழந்தைகளும் படிச்சு வெளியில வராங்க. இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அது திட்டங்கள் அடிப்படையில் இலவசத்துக்காக அறிவிக்கணும், விளம்பரத்துக்காக அறிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக திமுக அரசாங்கம் அதை கொண்டு வர கிடையாது. 1972 கலைஞர்களுடைய ஆட்சி காலத்துலதான் அரசு பேருந்துகளை பொதுமுறையாக்குனாங்க. அதோட திட்டம் நோக்கம் ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் பேருந்து சென்றடையும் போது கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நகரத்துக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அது இலவச பேருந்து பயணத்தின் மூலம் ஒரு நகரங்களுக்கு, சின்ன குக்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு டவுனுக்கு போறது, டவுன்ல இருக்க பெண்கள்
பெரிய நகரங்களுக்கு போறப்போ மிகப்பெரிய திட்டமா அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பெண்கள் இன்றைக்கே வந்து பொருளாதாரத்துல பெண்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு குடும்பத்திலையும் உயர்ந்திருக்குது. பெண்கள் வந்து ஆணை நம்பித்தான் இருந்தாங்க, ஆணை நம்பி ஆண் கொடுக்குற காசு தான் பெண் வாழ்ந்தாங்கிற ஒரு காலம் தமிழ்நாட்டுல இல்ல. கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டுல மட்டும் 30,000 கோடி மகளிர் சுய உதவிகளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. இது எந்த மாநில அரசாங்கமும் எந்த மத்திய அரசாங்கமும் பண்ணாது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு இயக்கம் மட்டும் பண்ணது. அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காப்பீட்டு திட்டத்தை, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை சிலர் வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சது, அதை நாங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் விமர்சிக்கல. ஆனால் கலைஞர் அவர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணார். அதை வந்து முறைப்படுத்தி ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அதை வந்து முறைப்படுத்தி அடுத்தவங்களுடைய திட்டமா கொண்டு போகல. இங்க இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் 100% மத்திய அரசாங்கம் கொடுத்த பண்டை வச்சு அந்த பணத்தை, அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு விபத்து காப்பீட்டு திட்டத்தை தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இன்னைக்கு வந்து வாகன வசதி அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல ஆக்சிடென்ட்னா ஏதோ ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் நடக்கும், விபத்தா இருக்கும், மரணம் அடைவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல குறிப்பா மேற்கு மண்டலம், சென்னை போன்ற தொழில் நகரங்கள், மெட்ரோ சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4 வண்டி நிக்கிறாங்க. வண்டிக்கு இடம், வீட்டுல தங்கறதுக்கு இடம் இருக்கிற வண்டி பார்க்கிங் செய்யறதுக்கு இடம் வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ விபத்துக்கள் அதிகமாகுது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது, விபத்துக்கள் அதிகமாகுது. இந்த விபத்து காப்பீடுங்கிறது வந்து விளம்பரம் இல்லாம இந்த அரசாங்கம் பல லட்சம் கோடி அது கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. சாதாரண சொல்ல போனா ஒரு ரொம்ப தாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரு விபத்து ஏற்பட்டு 1.5 லட்சம் ரூபாய் சர்வசாதாரண இன்னைக்கு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் செலுத்தி 2 நாள் 48 மணி நேரம் வைத்தியம் பார்க்கிறது நல்ல திட்டம். இதை தமிழக முதல்வர் அவர்கள் விளம்பர நோக்கில்லாமல் ஏழை மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம். இப்படி பல்வேறு திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக செஞ்சிருந்தாலும் இப்ப ஏதோ சமூக வலைதளம் இருக்கு, அது வெளியே தெரியுது. அப்ப சமூக வலைதளம் எல்லாம் இல்லாதப்போ அந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க? அதாவது சரியான கேள்வி. முதல் யூபிஐ கவர்மெண்ட் இருக்கும்போது தொலைபேசிக்கும் 2G 3Gங்கிற 3வது வார்த்தைகள்லாம் வந்து இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஆண்ட்ராய்டு போனு, இந்த விஷயத்தையெல்லாம் இந்தியாவில புகுத்தின காலம் திராவிட காங்கிரஸ் ஆட்சியில தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களால் தான் கையில எல்லாத்து கையிலையும் போன் கொடுத்தாங்க. அந்த காலத்துல போன் எப்படி இருந்ததுன்னா, ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் போன் பேசணுங்கிற ஒரு நிலை இருந்தது. போன் வந்து எட்டாக்கனியா மேல்தட்டு மக்கள் வீட்டுல மட்டும், நான் வந்து 90s கிட்ஸா இருந்தாலும் நான் தெளிவா சொல்றேன், எங்க கிராமத்துல 200 வீடு இருந்தது. அன்னைக்கு 3 வீட்டுல தான் போன் இருக்கும். அப்போ அந்த 3 வீட்டுல போன் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்கோம்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. போன் பில் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 1200 ரூபாய் 1500 ரூபாய் வந்துருச்சு. 1200 ரூபாய் 1500 ரூபாய் போன் கட்டுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் போனை பயன்படுத்த முடியுங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. எல்லாருமே போனை பண்ண, இது என்ன பெரிய சாதனை அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. இது ஒண்ணு, இது நவீன உலகம் எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, கிடையாது. இன்றைக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அலைக்கட்டையை ஒரே ஒருத்தருடைய தனி மனிதர்கிட்ட கொடுத்து அதை முடக்க செய்யக்கூடிய அவலம் இருக்கு. ஆனால் அன்றைக்கு ஓபன் மார்க்கெட் கொடுத்து இன்னைக்கு போன் எல்லா பக்கம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் 72 அந்த சோசியல் மீடியா கையில கொடுத்தோன்னே ஒரு சின்ன ரூம்குள்ள, நான் ஒரே ரூம்குள்ள உட்காந்து பேசுறோம். இவ்வளவு வேலை இருந்து ஏன் இந்த மீடியாவை கையில் எடுத்திருக்கோம்னா, மக்களுக்கு நம்ம கருத்து கொண்டு போய் சொல்லணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் மீடியாவை வியாபாரம் பண்ணி ஒரு சின்ன யூடியூப் சேனல் மூலமா நெகட்டிவ் தாட்ஸை வந்து மக்களுடைய மனசுல பதிவு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில அரசியல் தலைவர்கள் டிவியில மட்டும் பேசிட்டு, களத்திலேயே போகாம டிவியில மட்டும் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த காலங்கள் அப்படி கிடையாது. தெருவா போய் மக்களை சந்திச்ச காலங்கள் எல்லாம் உண்டு. வீதியா போய் மக்களை சந்திச்ச காட்டங்கள்லாம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தோல்ல துண்டு போட முடியாதவர்களை எல்லாம், இடுப்புல துண்டு கட்டிட்டு இருந்தவங்களை எல்லாம் துண்டு போட வச்சவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு மாநாட்டுல திமுக கருப்பு சிவப்பு துண்டு போட்டு எல்லாம் துண்டு அறிமுகப்படுத்தி வச்சு திராவிட கட்சியில துண்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சமுதாய கூட்டமைப்பு, ஒரு உயர் சாதி சமுதாயத்துல இருக்கிறவங்க இந்த துண்டு கலாச்சாரமே திராவிட கலாச்சாரம் இது ஆகாது அப்படின்னா சமநிலை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா கரை வச்சு, இப்ப அதிமுக வச்சுக்கலாம், திமுக வச்சுக்கலாம், எந்த கரை, எல்லா சமுதாய மக்களும் கரவேட்டி கட்டணும், சமமா இருக்கணும், துண்டு போடணுங்கிற வந்த காலமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பிறகுதான். இன்னும் வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இது நடக்காது. போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ பல்வேறு திட்டங்கள், இப்ப சமீபத்தில் நடந்த பட்ஜெட் அறிவிப்புலயும் சரி, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்துக்கு 500 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் இலவச, அதாவது உரிமை தொகையா அறிவித்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு வந்தாலும் தொடர்ச்சியா எதிர்கட்சி தலைவராகட்டும், இந்த பிஜேபி தலைவராகட்டும்,
சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதையுமே அவங்க வரவேற்கிற மாதிரி தெரியல. அதை பற்றி வணக்கம். அதாவது என்ன, இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்க வேண்டும். நாட்டை பிரிச்சால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் சித்தாந்தத்தை கலைக்க முடியுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க வெறும் ஆதிக்க சக்திகள். யாருன்னு சொன்னா, சமுதாய ரீதியாகவும் சொல்ல, பொருளாதார ரீதியாகவும் சொல்ல, இன்றைக்கு ஜனநாயக கருத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முந்தைய அறிவிப்பை வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட வேகமாக ஜனநாயகத்தை கையில் எடுத்திருக்கிற இயக்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் கலைஞருடைய காலகட்டம் முதல், அண்ணாவுடைய காலகட்டம் முதல், அண்ணா தான் முதல் சட்டமன்றத்தில் போய் தமிழனுடைய குரலாக ஒலித்து இந்திய நாடே திரும்பி பார்த்தது. அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த போல இருக்க தலைவர்கள், நான் சில தலைவர்களை நேரிட்டே கேட்கிறேன். சீமான் ஒரு புரட்சியாளராக, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்துவதாக பொது மீடியால தன்னை விளம்பரப்படுத்திட்டு கொண்டே இருக்கிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவருடைய களப்போராளி கொரோனா காலத்துல அவர் எங்க போனாரு? எத்தனை பேருக்கு கூட்டிட்டு வந்து, சாதாரண நடிகர்கள், திரைப்பட நடிகர்கள், ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட தன்னால் முடிந்த உதவியை செய்தார். ஆனா சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் வெளியில் வரவே கிடையாது. எப்படி, ஏன் வெளியில் வரல? அவர் என்ன செய்தார் மக்கள் இடத்துல? அதை கொண்டு போய் பிராக்டிகலா அவரால் பேச முடியல. நான் வந்தால் அதை செய்வேன், நான் வந்தால் இதை செய்வேன் என்று வெறும் தம்பட்டம் தான் எடுத்துக்க. வந்தேறிங்கிற அரசியலே இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது. இந்த நாடு என்பது, நாளைக்கு நீ பதவி ஏற்க வேண்டும். சீமான் அவர்கள் நாளைக்கு ஒரு அரசாங்க பொறுப்புல பொறுப்புன்னா வருவார் வராதுங்கிறது தேவையில்லை. அவரே உட்கார வச்சாத்தான் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும். ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு பக்கம் உள்ள போனார்தான் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும். அவர் மக்களை மூல செலவு பண்றவர், இளைஞர்களை மூல செலவு பண்றவர். அவ்வளவுதான் முடியும். முதல் தட்டு மக்கள், முதல் ஓட்டு போடக்கூடிய 18 வயது 21 வயது இளைஞர்கள் ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும். அவருக்கு என்னன்னே தெரியும். அப்ப சீமானுடைய பேச்சை வீரரசமான பேச சொல்றாரு. ஆனால் அவர்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும் போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்துடுவாங்க. சீமான் அடிப்படையிலே மாற்றி கொள்கை பேசக்கூடியவர், தூண்டக்கூடியவர், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் தூண்டுறாரு. இப்ப ஹிந்திக்காரனுடைய பிரச்சனைய வடக்கர்னு ஒரு பிரச்சனை எடுத்து வந்தேரிகள் அப்படின்னார். ஒரு ஆதிராவிட சமுதாயத்தை வந்தேரின்னு சொன்னார். இங்கே கோடிக்கணக்கான தமிழர்கள், கோடிக்கணக்கானவருக்கு வேலை கொடுத்துட்டு கொண்டிருப்பவர்கள், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கடன் வாங்கி எத்தனையோ சூழ்நிலையில திருப்பூர் பகுதியில கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஒரே வாரத்துல நீங்க லைக் வரணும், வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக, புரட்சிகரமா பேசணும், கைதட்டணுங்கிறதுக்காக மக்களை தூண்டி விட்டு போயிட்டீங்க. இங்க இருக்குது. இதே போல நம் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இந்த வேலையில நீங்க செஞ்சு இங்க செஞ்சா நீங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் செய்ய மாட்டோம். கல்வி அறிவு பெற்றுட்டோம். இன்றைக்கு ஹோட்டல் வேலை செய்யறக்கோ, கழிப்பறையில போய் கழிப்படம் சுத்தம் பண்றக்கோ இன்றைக்கு நம்ம பகுதி மக்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு மேலை நாடுகளை போறாங்க. தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப 2ஆம் கட்ட பணி செய்யறதுக்கு ஆள் வேணும். இங்க இருக்க வட மக்கள், அங்க இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரம், இன்னைக்கு 30 தினக்கூலியில் இருக்குது. இன்னைக்கு 30 ரூபாய்க்கு தினக்கூலி செய்யக்கூடிய மாநிலங்கள் எத்தனையோ இருக்குது. இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கிற கோதுமையில தான் சாப்பிடணுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. 100 கிலோமீட்டருக்கு தார் ரோடு வசதியே இல்லாத மாநிலங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. பேருந்து வசதிகளே இல்லாத பல டவுன்களும் இருக்கு. இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க வேலை செய்யறா அமைதியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வடக்கர்கள் இங்கிருந்து வட மாநிலத்தில் இங்க குடியேறி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்த போனா எங்க கிராமங்களை சுத்தி எல்லாம் கிட்டத்தட்ட 30,000-40,000 மக்கள் இருக்காங்க. அவங்க அமைதியா இருக்கா, வரா, வேலை செய்யறா, அவனுக்கு உண்டான கூலி கொடுக்குறா, அவன் ஊருக்கு அனுப்புறாங்க, அவனுக்கு தேவையா அவனுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு 3ஆம் தர அரசியல்வாதிகள், விளம்பர நோக்கோடு இருக்கிறவர்கள், அவர்கள் தூண்டி விட்டு அங்க இருக்கக்கூடியவர்களுடைய தந்தையார்களை, ஒரு பெற்றோர்களை, குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை பயப்பட வைக்கிறது. இதை கட்டுப்படுத்தினது மாநில அரசாங்கம் மிக தீவிரமான முயற்சி எடுத்து, நமது மாவட்ட நிர்வாகம் தீவிரமா முயற்சி எடுத்து அதை கட்டுப்படுத்தினாங்க. ஒரே வார்த்தை பேசி லைக் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்தேரிங்கிற ஒரு சொல்லு, அவரே சொல்றாரு, வந்தேரிங்கிற ஒரு சொல்லு ஈரோடு நாடாளுமன்றத்துல அருந்ததியர் மக்கள் சொல்றாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னால் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. 3000 வருஷத்துக்கு முன்னால் நீங்க தமிழரா தான் இருந்தீங்க, அப்படி தமிழ்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என் குடிமக்கள் நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் சொல்ற? உனக்கு வெற்றி குறிக்கோள் கிடையாது. தமிழ்னு சொல்லி இந்த நிலப்பரப்பை பிரிக்க வேண்டும், இந்த மக்களை பிரிக்க வேண்டும், ஓட்டு வங்கி பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலத்தோடு அரசியல் செய்யக்கூடியவர். அப்புறம் அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை ரொம்ப கிளீன் பிக்சரா இருக்கிற மாதிரி பேசுறாரு. இன்னும் அரசாங்க பதவிக்கே நீங்க வரல. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு IAS இருந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடிப்படையில் IAS இருந்து வந்திருக்கீங்க. மக்கள் உங்க மேல ஒரு பார்வை வர்றாங்க. பாரதிய ஜனதா அதுதான் நினைச்சது, ஒரு பெரிய IAS போட்ட ஒரு கிளீன் மேனு சீக்கிரம் ஆட்சிக்கு பிடிச்சலாம்னு நினைச்சாங்க. அவங்க கணக்கு போன சட்டமன்றத்தில் எனக்கு அரவக்குறிச்சியில தோத்துட்டாரு. அதே மாதிரி
ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய எல் முருகனை கொண்டு வந்து வச்சாங்க. இதே திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் தொகுதியில அவங்க தோத்தாங்க. இந்த மாதிரி அவங்க முயற்சி பண்ணதெல்லாம் மற்ற மாநிலங்கள் நடந்தது. இங்க இருக்கிற கட்டமைப்பினால அவங்க பண்ண முடியல. டெய்லி நினைச்ச பக்கமெல்லாம் புதுசு. பாரதிய ஜனதா பெருசா பிம்பமா வளர்ந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. 4 மீடியால 5 யூடியூபர் விலைக்கு வாங்க நாட்டுக்கு வந்து மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அந்த காலம் மாறிவிட்டது. என்றைக்குமே அந்த நிலை மாறிவிட்டது. அதனால அவர்களெல்லாம் ஒரு சின்ன சுருக்கமா பிரசன்ன திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், சிறந்த மேடை பேச்சாளர் பிரசன்னா அவர்கள் ஒரு மேடை விவாதத்துல சொல்றாரு, வெறும் கரண்டி வச்சவன் எப்படி வேணா சுத்துவான், கரண்டியில எண்ணெய் வச்சிருக்கிறோம் பக்குவமா தான் சுத்தணும் அப்படிம்பார். திமுக 50களிலிருந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்குண்டு. இந்த மக்களை எடுத்து பேச முடியும். கோபப்பட்டாலும் கலைஞர் அவர்கள் சிரிப்பார், கலைஞர் அவர்கள் மக்கள் எதிர்த்தாலும் கலைஞர் அவர்கள் சிரிப்பார். அதனால பக்குவமா தான் தலைவர் தளபதி அவர்கள் பேட்டி கொடுக்கணும், பேச முடியும். இவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் புளித்தேன் இழுத்தேன் என்று பேசுற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கரண்டையில் எண்ணெய் வைத்திருக்கிற இயக்கம் பக்குவமா தான் நடந்து கொள்ள முடியும். அப்புறம் அடுத்த தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு விபத்துல ஒரு வியாபாரத்துக்காக அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை விலைக்கு வாங்கி நடத்திட்டு இருக்காரு. அவரை பத்தி அரசியல்ல பேசணும்னா அவ்வளவுதான் இருக்கு. சமுதாய பின்பலத்தை, சமுதாய கட்டமைப்பை தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, நான் விவசாயியின் மகன், விவசாயியின் சந்தோஷம், நீங்க விவசாயினுடைய மகன், 5 வருடங்கள்ல நீங்க என்ன செஞ்சீங்க, குடிமரத்து மராமரத்து நாயகன் சொல்லுவா. குடிமராமரத்து நாயகன் என்று சொன்னா குடிமராமரத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் நீங்க ஒதுக்கி இருந்தீங்க? ஒரு பட்ஜெட் சொல்லுங்க. நீங்க பட்ஜெட்டே ஒதுக்க கிடையாது. மக்களினுடைய உள்கட்டமைப்புக்காக வைத்துக் கொண்டிருந்த வரி பணத்தை, பொது பணத்தை எடுத்து சூறையாடி இருக்கிறீங்க. குடிமராமரத்து நாயகன் சொன்னா. அப்புறம் ஒரு சமுதாயத்தின், கொங்கு வேளா சமுதாயத்தினுடைய அடையாளம், கொங்கு வேளா சமுதாயத்துக்கு என்ன அடையாளம் பண்ணீங்க? வன்னியர் சமுதாயத்துக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து நீங்க உங்க தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தக்க வைத்தீங்க. அவர்களையும் ஏமாத்தி விட்டீர்கள் இல்லைங்களா? அப்போ ஒரு சமுதாய அடிப்படையில ஒரு 3-4-5 பேர் முன்னாள் மந்திரிகளை வைத்து ஒரு கம்பெனி, ஒரு அளவா ஒரு கம்பெனி பணத்துக்காக நடத்திட்டு இருக்காரு. ஈரோட்ல வந்து நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈரோட்ல 2 விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி நான் சொல்றேன்னா, ஈரோட்ல 3 மும்முனை போட்டி இல்லாத நாட்டுக்கு நீங்க டெபாசிட் வாங்கிட்டீங்க. மும்முனை போட்டி இல்லாத நாட்டுக்கு நீங்க டெபாசிட் வாங்கிட்டீங்க. இதே இடைத்தேர்தல் ஒரு சமயம் ஈரோட்டில் நடக்காமல் தென் மாவட்டத்திலோ சேலத்திலோ நடத்திருந்தால் அதிமுகவினுடைய பலமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பலமும் என்னவென்று தெரிந்திருக்கும். அது 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 என்னவென்று தெரிந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு இவ்வளவு பெரிய இயக்கம் பாரதிய ஜனதா அண்ணாமலை அவர்களும் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன திண்டாட்டம் ஆடினார்கள் என்பதை இந்த மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக பொறுத்தளவுக்கு எந்த வெற்றியும் கொக்கரித்தது கிடையாது. இன்னும் சொல்லுகின்றேன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றோடு 66,000 வாக்குகள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு திமுக எதிரிகளே இல்லை என்று கொக்கரிக்கவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிரிகள் தேவை என்பதுதான் தளபதி. அடுத்த நாள் சாதாரணமா சிரிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதே அதிமுக இந்த இடத்துல இருந்ததால் அம்மையார் அவர்கள் கொக்கரித்தார், கண்ணு கெட்டியது வரை எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு. ஆனால் திமுக அதை செய்யாது, செய்யவும் போகாது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது எளிதான ஒன்று. இரண்டையும் ருசிக்க வேண்டும் என்பதுதான் கலைஞர் அவர்கள் திமுகவுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்னும் 2-3 தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போதுதான் திமுகவினுடைய பலம் என்பதும் அவருடைய ஆளுமை என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி 2 வருடம் சிறை தண்டனையும், அதாவது மோடி அவர்களை பத்தி கொச்சையாக பேசியதன் காரணமாக 2 வருஷம் சிறை தண்டனையும், இப்போ நேற்று இரவு எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தம்பி, மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3 விதமான மோடிகளை இணைத்து இந்த நாடை சூறடியாடுகிறார் என்கின்ற போன்ற ஒரு பேச்சை வந்ததாகவும், அதனை இன்னொரு மோடி என்ற பெயர் வைத்திருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் வழக்கு தொடர்ந்து அவர் 1950 சட்டப்பிரிவின்படி அவருடைய மக்கள் பிரதிநிதித்துவம் ரத்து செய்யப்படுகின்றது என்ற போன்ற செய்திகளும் செய்தி வாயிலாக, நான் முழுசா அந்த வழக்கை பற்றி தெரியல, செய்தி வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். லாலிபப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியும். போன நாடாளுமன்றத்திலேயும் சரி, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னால நடந்த மாநிலங்களினுடைய சட்டமன்றத்தின் போதும் எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியும் பல
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் ரொம்ப சாதாரணமா எள்ளி நகையாடிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு லாலிபப்போ ஒரு குழந்தை தூக்கி ஏன் போய் உள்ள வைக்கணும்னு நீங்க தேடுறீங்கன்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. லாலிபப்னு எள்ளி நகையாடிட்டு இருந்த காங்கிரஸ் இயக்கம், மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை யாத்திரையின் மூலம் ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கின்றது. தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக தன்னை முன்னிறுத்தி தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் தான் நாம் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தையும் கூட முன்வைத்திருக்கின்றார். அப்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய சரிவு தொடங்கிவிட்டதாக பாரதிய ஜனதாவினரே இந்த வழக்கின் மூலம் வெளி உலக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் போன்ற நாடுகளில் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அவர்களை அச்சப்பட வைத்திருக்கின்றது. அதுதான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி மீது எதிர்கட்சியின் மீது வன்மத்தை காக்கக்கூடிய ஒரு சூழல். ஜனநாயகவாதிக்கு மரணம் கிடையாது, சர்வாதிகாரிக்கு நிம்மதி கிடையாது என்பதை போல சர்வாதிகாரி ஒரு ரத்த வெறி பிடித்தவன், ரத்தத்தை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மக்களை அழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கின்றது. ஹிட்லருக்கு நேரிட்ட கொடுமையை விட மிக மோசமான கொடுமை இந்திய திருநாட்டில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஏதொன்றும் இல்லை. கடைசியா கேள்வி சொல்லுங்க. உங்களுக்கு பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இந்த நம்ம தொழில்களம் சேனலை அழைச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான கேள்விங்க. திமுக என்ற ஒரு இயக்கம் எளியவனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். பேச்சுக்கலை என்ற ஒரு கலையே தமிழகத்திற்கும் தமிழ் எழுத்துக்கும் கொடுத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் தளபதி திமுகவினுடைய மேடை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை மாலை நேரத்தினுடைய பல்கலைக்கழகம் என்று. அதன் வாயிலா இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் நாம செய்யக்கூடாது? நம்ம தலைவர், நம்ம நாடு, நம்ம சமூகம், நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஏன் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்காகத்தான் இந்த வேளையில் உங்களை அணுகி நான் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். வேற என்ன நோக்கமும் கிடையாது. பட்டதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். சமூகத்தில் சில கயவர்கள் இதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம். தமிழகத்திற்கு எப்படி விடிவு காலம் பிறந்ததோ அதுபோல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விரைவில் விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொழில்களம் சேனலுக்கு இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களை சந்தித்தமைக்கு அன்பு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.